வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பிளாட்டை மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே ஒய்ஃப் வேற யாராலையோ கொலை செய்யப்படுறாங்க. யாராலன்றது தெரியல. இன்னொன்னு இடத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அப்ப யார் கூட ஒன்னா இருந்தோன்றதே ஒய்ஃபுக்கு தெரியல. இந்த ரெண்டு விஷயத்துக்கு பின்னாடியே இருக்க மர்மத்தை போலீஸுங்க தேடுறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அஜித் ரச்சனான்னு ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை வெல்கம் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே பார்ட்டி மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அஜித் இருக்கார்ல, கதவெல்லாம் சாத்திடுறாரு. ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இவரை விட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க. இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கும். ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் மேரேஜா இருக்கும். ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பாரு. அவருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அஜித் பல வாட்டி கேட்டிருப்பாரு. அப்ப கூட இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த ரூம்குள்ள ஒரு பொண்ணு வரா. ரச்சனாவோட பொண்ணு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது மூலியமா ஒரு பொண்ணு இருக்கா போல. அந்த பொண்ணுமே பயமா இருக்கு, என் கூட வந்து படுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவர் இருக்கார்ல, நான் வேணா உன் கூட வரேன் வான்ற மாதிரி கூட்டு போறாரு. ரெண்டு பேருமே வேற ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்களுமே இந்த ரூம்ல படுக்கலான்ற மாதிரி படுத்துடுறாங்க. அப்ப நைட்டு நேரம் ஏதோ ஒரு மர்ம நபர் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு போல. யாரு நுழையிறான்றத தெளிவா நமக்கு காட்டல. முதல்ல அப்பா பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறதா அந்த மர்ம நபர் பாக்குறான். அடுத்ததான் இந்த ஒய்ஃப் படுத்துட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே முழிச்சு பாக்குறாங்க. ஷாக் ஆகுறாங்க. வந்தது யாரு என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு பகுதிக்கு தான் இப்ப கதை வந்துடுது. இப்ப நீலின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட கிராமத்துல தண்ணி கஷ்டம் இருக்கு போல. ரொம்ப லாங்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீலிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு மாப்பிளைய பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீலி வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் கேக்குறாங்க. நமக்காக தான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப போட்டோ எல்லாம் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சரி போட்டோவை பாப்போன்ற மாதிரி இவங்களும் சைலண்டா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. மாப்பிளைய பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவர் பேரு பிரபு போல. போட்டோவை பார்த்தே இவங்க பயங்கரமா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது. அப்படியே 2 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கல்யாண நாளே வந்துருது போல. இவங்க ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆகுறாங்க. இப்ப பிரபுக்கும் நீலிக்கும் இந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சிருது. நீலியோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நல்லபடியா இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னைக்குதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். அந்த பிரபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிடுறாரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வர வச்சிருக்காரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் எப்போ வருவாருன்ற மாதிரி நீலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா ஹஸ்பண்ட் வர மாதிரியே தெரியல. பிரபு பயங்கர போதையில இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா குடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப நீலி இருக்காங்கல்ல, அங்க வச்சிருக்க தண்ணியை குடிக்கலான்ற மாதிரி குடிக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிச்சோன்னா பயங்கரமா இவங்களுக்கு மயக்கம்லாம் வருது. என்ன இவ்வளவு மயக்கம் வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சட்டுன்னு இவங்க இந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இன்னமும் பிரபு குடிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க ரூம்குள்ள யாரோ கதவை திறந்து நுழையிறாங்க. நுழையிறது பிரபுவா இல்ல வேற யாருமான்னு தெரியல. வந்த நபர் இருக்கார்ல, இவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காரு. இவங்களுக்குமே அது லைட்டா ஃபீல் ஆகுது. நடு ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும் போது இவங்களுக்கு முழிப்பு வருது. இவங்களுமே எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கும் போது இவங்க உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. குறிப்பா வயிறு ரொம்ப வலிக்குது. பிரபு தான் ரொம்ப மூர்க்கமா நம்ம கூட ஒன்னா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பிரபு எங்க போனாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிரபு இருக்கார்ல, ஆள்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பிரபு இங்க தூங்கிட்டு இருக்காருன்னா நம்ம கூட ஒன்னா இருந்தது யாரு? பிரபு தான் நம்ம கூட ஒன்னா இருந்தாரா இல்ல வேற யாராவது ஒன்னா இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீலி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரச்சனாவை யாரோ அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ரச்சனா தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க போல. ஏற்கனவே வந்த டீம் இருக்காங்கல்ல, மேல இருந்து பாடி எல்லாம் கீழே இறக்கி இருக்காங்க. இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் லேடி பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கதையில இன்ஸ்பெக்டர் ஒரு லேடியா தான் இருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் லேடியும் தூக்கு கயிறை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆளுங்க கூட்டு வந்து காட்டுறாங்க. கயிறெல்லாம் கிடையாது, அவங்களோட ஷாலை வச்சுதான் தூக்க மாட்டிருக்காங்க. நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி சூசைட் பண்ணலாம் நினைப்பாங்க. ஏதோ தப்பா இருக்கு, இது மர்டரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திரும்பி வெளியே வந்து பாடி எல்லாம் பாக்குறாங்க. அதே சமயம் ஹஸ்பண்டான அஜித் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணாங்கல்ல, அதை பத்தி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு தூங்குறதுக்கு பயந்தா, நான் சமாதானப்படுத்துறதுக்காக ரூம்குள்ள கூட்டு போனேன். அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு சரியாவே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சவுண்டு கேட்டிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சவுண்டு கூட கேட்கல, அடிச்சு போட்ட மாதிரி நான் தூங்கிட்டேன், நான் காலையில ரொம்ப லேட்டா தான் முழிச்சேன், அதுக்கப்புறம் தான் பாடியை பார்த்தேன்னு சொல்றாரு. என் சாப்பாடுல யாரோ மயக்க மருந்த கலந்த மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் கலந்துருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நல்லா பாடியை பாக்குறாங்க. அப்பதான் கையில நிறைய காயெல்லாம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது இவங்க கிட்ட மோசமா நடந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ரேப் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணி பாருங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாங்க. யாரோ திட்டமிட்டு அஜித்தை மயக்கமாக்கி இருக்காங்க. சைலண்டா அந்த ரூம்குள்ள போய் இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூசைட் மாதிரி செட் பண்ணிட்டு கிளம்பி இருக்காங்க. யாரு என்னன்றதை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து பிச்சைக்காரர் மாதிரி இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த நபரை கவனிக்கிறாங்க. ஆனா பெருசா கண்டுக்காம கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவருக்கு முன்னின்ற ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்க காணாம போகும்போது நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்க போனாங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. நான் தினம் ஸ்டேஷனுக்கு வரேன், கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பெரியவரே, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா பிரயோஜனமா எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு தெரிய வரல, ஏதாவது தெரிய வந்தா நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுறோம்ன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அஜித் ரச்சனாவை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாங்க. அசிஸ்டன்ட்டுமே விசாரணை பண்ணிருக்காரு, அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலா ரச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிருக்கு. அவர் ரொம்ப கொடுமைப்பட்டிருக்காரு, அதனால தான் அவரை விட்டு வேலைக்கு வந்திருக்காங்க. ஆனா அவரோட டீடைல் இப்போ வரைக்கும் தெளிவா தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரிட்ஜுன்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் ரச்சனாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா இருப்பாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இவர் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ஏதாவது பண்ணாரா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. சரி, அஜித்தை பத்தி என்ன தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. அசிஸ்டன்ட்டுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஜித்தும் அண்ணனும் சேர்ந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல, 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. பிரச்சனையை பத்தி டீட்டெயிலா தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. சரி, நேரடியா அஜித் கிட்டே விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப அஜித்தை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக உங்க ஷேர் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கீங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவர் ரச்சனாவை லவ் பண்ணிருப்பாரு, அதனால கம்பெனிக்கு எல்லாம் கூட்டு போயிருப்பாரு. அவங்க கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது அண்ணன் நிறைய ஏமாற்று வேலை பண்றது தெரிய வந்திருக்கு. நான் MBA படிச்சிருக்கேன், கணக்குல நீங்க நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இப்பெல்லாம் பேசுறா தடுன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணன், எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சிட்டா, நீங்க நிறைய ஏமாற்று வேலை பண்ணிருக்கீங்க, நான் நேர்மையா இருப்பீங்கன்றதுக்காக தான் உங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா வேலை பார்த்தேன், இதுக்கப்புறமும் அதெல்லாம் நடக்காது, நம்ம ஷேரை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நேத்து வந்து ஒருத்திக்காக அண்ணனை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அண்ணன் கோவப்படுறாரு. அண்ணன், இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், பிரிஞ்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இதனால அண்ணன் இருக்கார்ல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரச்சனாக்கு வார்னிங் கொடுத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அண்ணன் கிட்ட விசாரணை பண்றதுக்காக வராங்க. இந்த மாதிரி வார்னிங் தந்திருக்கீங்க, நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க ஏமாத்த வேலை பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் கணக்குல கொஞ்சம் ஏமாத்துனது உண்மைதான் சார், ஆனா ரச்சனாக்கு என்ன திட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்கு, அதனால தான் கோவத்துல உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி சொன்னேன், மத்தபடி நான்லாம் எதுவுமே பண்ணல சார், நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீங்க போலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் போக சொல்லிட்டாரு. அங்கிருந்து கிளம்பும் போது மட்டும் அண்ணன் இருக்கார்ல, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் கிளம்புறாரு. ஏதாவது தப்பு பண்ணாரா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிச்சைக்காரர் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரச்சனா அஜித் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு ஏதாவது வாங்கி தாங்கன்னு கேக்குறாரு. ரச்சனா வேகமா பக்கத்துல இருக்க கடைக்கு போயிடுறாங்க. இவருக்காக சாப்பாடுலாம் வாங்கி தராங்க. இவருமே நன்றியோட ஒரு பார்வை பாக்குறாரு. சோ அவங்கள கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாரையும் வாட்ச் பண்றாரு போல. இப்ப நீலியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு Dress போட்டு ரெடி ஆயிடுறாங்க. மாமனார் காலியும் மாமியார் காலியும் விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மாமியாருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்கல்ல, மாமனார் கொஞ்சம் குறுகுறுன்னு இவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது தப்பா பாக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களுக்கு வயிறு வலிக்குது. ஏன் திடீர்னு வயிறு வலிக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து தான் இவங்களுக்கு இந்த மாதிரி வலிலாம் ஏற்படுது. இப்ப நைட்டு நேரம் இவங்களுமே ஒரு பெட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த பெட்டியில நிறைய துணிலாம் இருக்கு, அதாவது மாடர்னான துணிலாம் இருக்கு. இதெல்லாம் யாரு போடுறாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா மாமியார் போட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த மாமியார் கவனிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, அதை முதல்ல என்கிட்ட தான்ற மாதிரி வாங்கிடுறாங்க. அத்தை, இதெல்லாம் யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னோடது தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டவங்க வேகமா பூட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
எதுக்காக நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் நீலி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. நீலி ஹஸ்பண்ட் பேரு பிரபுன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, பிரபு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்காக புது ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரி ட்ரெஸ்ஸை காட்டுறாரு. இவங்களுமே ட்ரெஸ்ஸை வச்சு பாக்குறாங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே ரொமான்ஸ் பண்றதுக்காக கிட்ட வராரு. இல்லங்க எனக்கு உடம்பு முடியல வேணான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க வேணான்னு எவ்வளவோ சொல்றாங்க. இவர் கேட்காம இவங்க கூட ஒன்னா இருக்காரு. இவங்க வழியால லைட்டா சத்தம்லாம் போடுறாங்க. இது வெளியே இருக்கவங்களுக்கு கேக்குது, ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த பிரபுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமா தான் நடந்துப்பாரு போல. ஏன்னா அவங்க பயங்கரமா துடிக்கலாம் செய்யறாங்க. இப்ப அவங்களோட அம்மா வீட்டுல விடுறதுக்காக பிரபுவும் கூட்டு வந்திருக்காரு. உன் அம்மா அப்பா கிட்ட ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே இவங்களை மிரட்டுறாரு. இப்ப பிரபு கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அம்மாவும் எப்படி இருக்குமா நல்லா இருக்கியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க சட்டுன்னு இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாருமா, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீலி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியே இருந்து அப்பாவும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் போக போக சரியாயிடும், இதுக்காகலாம் நீ இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா நீ கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரச்சனாவை இவர் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. ரச்சனா கூடயும் பொண்ணு கூடயும் விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருது. அந்த ரிப்போர்ட்ல ரச்சனாக்கு ரேப் நடந்திருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா எந்த ஒரு சாம்பிளுமே இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதே சமயம் அஜித்தோட உடம்புலயும் அந்த பொண்ணோட உடம்புலயும் ஒரு மாத்திரை கலக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அது மயக்க மாத்திரையா இருக்கும், அதனால தான் அவங்க மயங்கி இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. சாப்பாடுல கூட மாத்திரை கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மயக்கமாக்கி ரச்சனா கூட ஒன்னா இருக்கணும்னு யாரோ நினைச்சிருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு நேரம் வந்தாங்க பாத்தீங்களா, அதுல யாராவது கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னமும் அண்ணன் கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க யாராவது ஏதாவது கலந்தீங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அதுல ஒரு நபர் இருக்கார்ல, ஆக்சுவலா நான் தான் ஆர்டர் பண்ணேன், வாங்கினதே ரச்சனா தான், நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம், எதையுமே கலந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, உங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மயக்கம் மாதிரி ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்கறது இல்லன்ற மாதிரி இங்க இருக்க எல்லா ஆட்களும் சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வேற ஒரு டீடைல கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ரச்சனாவோட உண்மையான பேரு ரச்சனா கிடையாது, மோனிகா அப்படின்றது. ரச்சனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட பத்தி அஜித்துக்கு கூட தெரியாது. ஆனா இவங்க தேடினாங்கல்ல, கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் பேரு பிர்ஜு அப்படின்றது தெரிய வந்துருச்சு. அவனை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ரச்சனாக்கு ஒரு அண்ணன் இருந்தது தெரிய வந்திருக்கும். அந்த அண்ணன் கிட்ட இவங்க இன்ஃபார்மே பண்ணிருப்பாங்க. அந்த அண்ணன் பேரு மகேஷ் அப்படின்றது. எப்பனாலும் இங்க வரலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. பிர்ஜு கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, சீக்கிரமா பிர்ஜுவை கண்டுபிடிங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அண்ணன் மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அண்ணன் கிட்ட தங்கச்சிக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணனுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. தெரியாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், தினம் என்னோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ணா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. பிர்ஜு பயங்கரமா அடிச்சு இவங்களை கொடுமைப்படுத்துறாரு. குப்பை தொட்டியில இருக்க குப்பையெல்லாம் கீழே கொட்டி திரும்பி கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி தான் தினம் டார்ச்சர் பண்றாரு போல. இவங்களுமே ஒரு நாள் தப்பிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணன் கிட்ட கூட நம்ம போறதை பத்தி சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லாம இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாளா என்னோட தங்கச்சி தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. தங்கச்சி எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒருவேளை பிர்ஜு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிர்ஜுவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரபு இருக்கார்ல, நீலிய தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் டார்ச்சர் பண்றது மாமனார் மாமியாருக்கு தெரியுது. அதை பெருசா அவங்க கண்டுக்காம படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு மகேஷை காட்டுறாங்க. மகேஷ் இருக்கார்ல, தங்கச்சியோட பொண்ணை கூட்டு போலான்றதுக்காக வந்திருக்காரு. நீங்க எப்படி கூட்டு போவீங்க, இப்ப அவ என்னோட பொண்ணு, என் கூட தான் இருப்பான்ற மாதிரி இந்த இடத்துல அஜித்துமே பேசுறாரு. இந்த மகேஷை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. நான் எப்படியாவது இந்த பொண்ணை என் கஸ்டடியில கொண்டு வருவன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவருக்கு ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வருது. பெரியவரே, உங்க பொண்ணை தேடிட்டு இருக்கீங்கல்ல, உங்க பொண்ணை பத்தி ஒரு லேடிக்கு தகவல் தெரியுமா, நீங்க கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. இந்த பெரியவரும் ஏத்துக்கிறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடினாங்கல்ல, அதுல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு போல, இத பாருங்க மேடம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. ஆக்சுவலா பிச்சைக்காரர் இருக்காருல, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு எதையோ வித்தியாசமா கவனிக்கிறாரு. எந்த வீட்டுல கவனிக்கிறாருன்னா ரச்சனா இருந்த வீட்டுல தான் கவனிக்கிறாரு. இவர் என்ன பார்த்தாரு, இவரை அமுக்கி விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு பேசினதை கூட இவர் கேட்டுட்டு இருந்தாரு, கண்டிப்பா இவருக்கு ஏதோ தெரியும் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க.
இப்ப அந்த பிச்சைக்காரரை லாக் பண்ணிடுறாங்க. உனக்கு ஏதோ தெரியும், ஒழுங்கா சொல்லு, ரச்சனா சாவுக்கு யாரு காரணம்ன்றது உனக்கு தெரியும்ல, சொல்லுன்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரச்சனா வீட்டு பின்வாசல் வழியா ஒரு நபர் போயிருப்பாரு. அவர் யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் எதுக்காக இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. நான் ஃபேஸ பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கதவை உடைச்சிட்டு உள்ள போனானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. கதவெல்லாம் உடைக்கல மேடம், உள்ள இருந்து தான் யாரோ கதவை திறந்தாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால இவங்களுக்கு ஹஸ்பண்டான அஜித் மேலதான் டவுட் வருது. விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றாங்க. ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. வான்னு சொன்னா வான்ற மாதிரி இவங்களுமே அமுக்கி கூட்டு போறாங்க. என் பொண்ணு முன்னிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் பெரியவர் கேக்குறாரு. எனக்கு தெரியாது, ஆனா அவங்க தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்க, கேட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த பெரியவரும் வேகமா அந்த லேடி கிட்ட ஓடி வராரு. என் பொண்ணு முன்னிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே பல மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னி இருக்காங்கல்ல, பிரெக்னண்டா இருக்கும் போது யாருக்கோ பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு யாரோ கைய வச்சு இவங்களோட வாயெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ நடந்திருக்கு, அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. இவருமே கேட்டு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. பிரபு நீலிய பயங்கரமா கொடுமை பத்தின மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் போது எதிர ஒரு கார் வருது. அந்த கார் டிரைவர் கிட்ட இவங்க லிஃப்ட் கேட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இந்த அளவுக்குலாம் கொடுமை பத்தினானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த குழப்பத்தை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல யாரோ என்ன மயக்கமாக்கிட்டாங்க, நான் மயக்கத்துல இருக்கும் போதுதான் யாரோ ஒன்னா இருந்தாங்க, அது பிரபுவா இல்ல வேற யாராதா அப்படின்றது எனக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை கூட்டு வந்தது யாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ரச்சனாக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த மகேஷ் தான் இந்த பொண்ணுக்கு லிஃப்ட் தந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்து விட்டுருப்பாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு சட்ட ரீதியாவும் ஹெல்ப் தேவைப்படுதுல, அதை கூட நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் யாருக்கோ கதவை திறந்திருக்க, ஒழுங்கு ரீதியா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. நாளா யாருக்கும் கதவை திறக்கலன்ற மாதிரி அஜித்தை சொல்றாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, அஜித்தை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி தருவோம், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. அஜித்துமே உண்மையை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு மர்ம நபர் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, மர்ம நபர்லாம் வந்திருக்க மாட்டான், இந்த அஜித் தான் வைஃப் கிட்ட வந்திருப்பாரு. வைஃபுமே ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல போறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கையெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. ஏன் கையெல்லாம் கட்டுறீங்க, வேணான்னு சொல்றாங்க. எனக்கு இப்படிதான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கேட்காம ரொம்ப மோசமா இவங்க கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. பிர்ஜு பண்ண விஷயம்லாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. விடுங்க விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட இருந்து அசைவே வர மாட்டேங்குது. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டரா இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டை தான் அந்த இடத்துக்கு இவர் வர வச்சிருப்பாரு. பின்வாசல் கதவை இவர் தான் திறந்து ஃப்ரெண்டை உள்ள வர வச்சிருப்பாரு. உள்ள வந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உயிர் இருக்கா இல்லையான்ற மாதிரி செக் பண்றாரு. உயிர் இல்லைன்றது தெரிய வந்திருக்கும். இப்ப ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தூக்குல தொங்குன மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செட் பண்றாங்க. மயக்க மருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னனே, வாங்கிட்டு வந்தியான்னு கேக்குறாரு. இந்த விஷயத்த வெளியே சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்கு நிறைய காசு தந்துடுறாரு. நம்ம மயக்கமான மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி மாத்திரையை போடுறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கும் மாத்திரையை தந்திருப்பாரு. இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி டிராமாலாம் பண்ணிருப்பாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் லேடி இவர் தான் பண்ணாருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீலி சட்ட ரீதியா இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அம்மாக்கு பெருசா விருப்பம் இல்ல, வேணாமா வேணாமான்னு சொல்றாங்க. ஆனா நீலி கேட்க மாட்டாங்க. இப்ப பேரண்ட்ஸ கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பிரபு தினம் தினம் நீலியை டார்ச்சர் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் நீலி சொல்லிட்டு இருக்காங்க. நீலிக்காக மகேஷ் தான் இந்த இடத்துல பேசுறாரு. தினம் தினம் டார்ச்சர் பண்ணிருக்கான், ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, நான் டார்ச்சர்லாம் பண்ணல, இவ பொய் சொல்றான்ற மாதிரி சொல்றான். அந்த பிரபுக்காக ஒரு லாயர் லேடி தான் பேசுறாங்க. நீலியோட கேரக்டரை பயங்கரமா டேமேஜ் பண்றாங்க. நீலிக்கு நிறைய பேர் கூட அஃபேர் இருக்கு, அதெல்லாம் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி பொய்யா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நீலியால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இதே இடத்துல பயங்கரமா அழுகுறாங்க. அடுத்த இயரிங்ல பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. எப்படியாவது மகேஷ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாங்க. பிரபு மேல ஏற்கனவே 2-3 கேஸ் இருக்கும், அதை வச்சு அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அசிஸ்டன்ட்களும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பிரபுவை இவங்க செல்லுல வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. உன் ஒய்ஃபை தினம் தினம் நீ டார்ச்சர் பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் நைட்ல எதுக்காக நான் மயக்க மருந்து தந்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான்லாம் மயக்க மருந்து தரலன்ற மாதிரி இவன் சொல்றான். ஒருவேளை என்னோட அப்பா தந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா
ஆக்சுவலா அப்பதான் தந்திருப்பாரு. வேணும்ட்டே மயக்க மருந்த கலந்து வச்சிருப்பாரு. பையன் மோசமா நடந்துப்பான் அப்படின்றது அப்பாக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நைட்டே அந்த பொண்ணு பயந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் மயக்க மருந்த கலந்திருப்பாரு. மத்தபடி அப்பாலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாரு, இவன் தான் ஒன்னா இருந்திருப்பான். இப்ப பெரியவர் எதையோ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு கூட நடந்ததை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. முன்னி கல்யாணம் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல வரன் வந்திருக்குமா, அப்பா சொல்றேன்ல அப்பாக்காக பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு சொல்றாரு. என்ன கேட்கறாரு, என்ன பெரியவர் சொல்றாருன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க, அப்படியே இயரிங் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, இந்த பிரபு மேல ஏற்கனவே பெட்டி கேஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இவனுக்கு முன்னின்னு ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கான். அந்த ஒய்ஃப் காணாம போயிருக்காங்க. உண்மையில அவங்க காணாம போல, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு லேடியை வர வைக்கிறாங்க. தாத்தா கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த லேடி தான் வந்திருக்காங்க. இவன் டார்ச்சர் பண்றான்றதுனால முன்னி இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவன் லாக் பண்ணிருப்பான். இந்த விஷயத்தை இந்த லேடி கவனிச்சிருப்பாங்க. அவங்க பிரசவம் எல்லாம் பாக்குறவங்களா இருப்பாங்க. சீக்கிரமா பிரசவம் பாருங்கன்ற மாதிரி இவனும் ஃபேமிலியும் சொல்றாங்க. இந்த லேடியும் அந்த பொண்ணுக்கு பிரசவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பிரசவம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தினம் தினம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு யார்கிட்டயாவது சொல்லி காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பிரசவம் நடந்துட்டு இருக்கும் போது பிரசவம் பலனளிக்காம அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. வயிற்றுல இருக்க குழந்தையும் இறந்து போயிருக்கும். போலீஸ் கிட்ட சொன்னா இவனுக்கு பிரச்சனை வரும்ல, அதனால அந்த முன்னி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பான். ஆனா இந்த பெரியவர் விசாரிச்சார்ல, இந்த லேடி பெரியவர் கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பெரியவர் அப்ப அழுத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பிரபு முன்னியை எப்படி டார்ச்சர் பண்ணி சாவடிச்சானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணையாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவன் லாயர் லேடி இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி இவருமே ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாரு. அவன் அடிச்சு உடம்புல நிறைய காயம் இருந்தது பாத்தீங்களா, அதை இவர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த போட்டோலாம் இந்த இடத்துல காட்டுறாரு. இதுக்கப்புறம் நீதாமா நடந்த விஷயத்த சொல்லணும், தைரியமா சொல்லுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் தினம் தினம் நைட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான் பாத்தீங்களா, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் வேணான்னு சொன்னா என்ன போட்டு அடிப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. அப்பயும் அவன் போட்டு பயங்கரமா அடிக்கலாம் செஞ்சிருப்பான். உங்களுக்கு இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களான்ற மாதிரி அந்த எதிர் லாயர் லேடியை பார்த்தோம் கேக்குறாங்க. அந்த லாயர் லேடியால எதுவுமே பேச முடியல. இது எல்லாத்தையும் ஜட்ஜி கேட்டுட்டு இருக்காருல, இவன் பயங்கரமா கொடுமை பத்திருக்கான் அப்படின்றது ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருது. அவனுக்கான தண்டனையை தரணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் இந்த இடத்துல வழங்கிடுறாரு. ஆக்சுவலா நீலியோட அம்மாவே இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, நான் தெரியாம அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. இப்ப பொண்ணு இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ இந்த இன்ஸ்பெக்டர் லேடி 2 கேஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. 2 கேஸையும் சால்வ் பண்ணிடுறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.